மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பு கல்லடி உப்போடியில் பெண்கள் கல்லூரியாக அறிவொளி பரப்பிக் கொண்டிருக்கும் கல்லடி உப்போடி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்த சாதனை செல்வங்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை 2/4/2026 கல்லூரி கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் எஸ். தர்மதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளரும் கல்லூரிக்கான மேம்பாட்டு திட்ட இணைப்பாளருமான திருமதி எஸ். சுதாகரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அத்தோடு முன்னாள் கல்லூரி அதிபர் திருமதி நவகீதா தர்மசீலன் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கல்லடி உப்போடி பிரதான வீதியில் உள்ள பிள்ளையார் ஆலயம் 3 இருந்து சாதனை படைத்த மாணவர்கள், கற்பித்த ஆசிரியர்கள் பாண்டு வாத்தியம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிபரால் பாடசாலை கொடியேற்றப்பட்ட பிரதான மண்டபத்தில் இன்றைய நாளின் கதாநாயகிகள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். எமது பாடசாலைக்காக பெருமை சேர்த்து எமது பாடசாலையினுடைய கௌரவத்தை காப்பாற்றிய மாணவிகளை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளோம். வெற்றி பாதையை நோக்கி தொடர்ச்சியாக எமது பாடசாலை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அயராத முயற்சியின் காரணமாக இந்த சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளது. மிக நீண்ட காலம் ஆரம்ப கல்வி தொடக்கம் உயர்தரம் வரை கற்பித்த சகல ஆசிரியர்களும் இதுக்கு பொறுப்பானவர்கள். அதே வழியிலே அந்த காலப்பகுதியிலே கடமையாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தினர் அனைவரும் இந்த வெற்றிக்கு பிரதான காரணிகளாக அமைகின்றார்கள் என்பதையும் அன்பாக கூறிக்கொண்டு
எமது பாடசாலையின் சார்பாக மொத்தமாக 135 மாணவர்கள் இந்த பரீட்சையிலே தோற்றியிருந்தார்கள். அதிலே குறைந்தது 3 எஸ் தர சித்திகளை பெற்று 94 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையிலே பரீட்சை பெறுபேறு 69.62 வீதமாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 70 வீதம். கடந்த வருடத்தை விட சற்றே குறைவாக இருந்தாலும் கடந்த வருடம் 71.4 வீதம் மொத்த பெறுபேறு கிடைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பெறுபேறுகள் பெறுவதற்கு காரணமாக இருந்து ஆரம்ப காலங்களிலே எங்களுடைய கல்லூரியிலே அதிபர் ஆண்டு சிறந்த சேவையினை வழங்கிய எங்களுடைய முன்னாள் அதிபர் திருமதி நவகிதா தர்மசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இங்கே எங்களுடைய தன்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக. பரீட்சை பெறுபவர்கள் வந்ததும் இரவு பகலாக நாங்கள் அந்த பரீட்சை பெறுபவர்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பது பார்த்து கொண்டிருப்போம். நேற்று உண்மையிலே திடீரென காலையில் எழுந்தோடனே நாங்கள் இரவும் எனக்கு எந்த விதமான முதல் நாள் பின்னேரம் தெரியும் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகும்னு சொல்லி, ஆனால் அது பெருசாக எதிர்பார்க்கல. காலையில் எழுந்தவுடன் தான் ஃபோன்களில் ரிசல்ட்ஸ் வந்துட்டு உடனே எனக்கு அவங்கள இந்த பிள்ளைகளோட முகங்கள் கண்ணுக்கு முன்னே வந்தது. இவங்களுக்கு என்னென்ன ரிசல்ட்ஸும் அறிவிப்பீங்களோ அறிவிக்காதீங்களோ தெரியப்படுத்துவாங்களோ என்ற ஒரு ஏக்கம் இது. குறிப்பிட்ட ஒரு சிலரை பரவாயில்ல என்னென்னு கேட்போமா என்றோடனே முதலாக எடுத்தது உண்மையாக ஜெயராணி எனக்கு அதை இதை போட்டிருந்தா அவனோட கிளாஸ் ரிசல்ட் சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு வாழ்த்து தெரிஞ்சு அடுத்ததாக பார்த்தா கோவத்தன் சார் போட்டிருந்தேன். அவருக்கும் விஷ் பண்ணிட்டு எனக்கு அந்த பிள்ளைகள் 2 பேர் இருந்தவங்க மேக்ஸில் எனக்கு அவன் வாங்குவோம் வாதிச்சிக்கான்றதுல சந்தேகம். சரி இதை இப்படி பார்ப்போம் இதுக்குள்ள தான் நேற்று சார் அதிபர் கால் எடுத்து நீங்கள் நாளைக்கு இந்த பிள்ளைகள் வருங்க விஷ் பண்ண வருவீங்களா அப்படின்னு. ஓம் நான் கட்டாயம் எனக்கு கொஞ்சம் நான் தூரத்தில் நின்றேன் ரெண்டாலும் 7 மணி நேரம் நான் வருவேன்னு சொல்லி பார்த்தேன்னா கட்டாயம் உங்களை எல்லாம் சந்திக்கணும் போல இருந்தது. நீண்ட காலம் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஏப்ரல் 25 போனேன்னா ஏப்ரல் 2 இன்றைக்கு ஒரு பாடசாலையில் வந்திருக்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். பெற்றோர்கள் மாத்திரமல்ல, இந்த பாடசாலையில் நாங்கள் கஷ்டப்பட்டு மாணவ செல்வங்களை கற்பித்து இந்த ஒரு நற்சான்றிதழுக்காகத்தான் இந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பணத்தையோ பொருளையோ அள்ளி கொடுப்பதில்லை அவர்களுக்காக. நாங்கள் இந்த நல்ல பெருமையை அவர்களுக்காக வழங்குவதன் மூலம், உங்களுடைய பெற்றோர்களுக்காக வழங்குவதன் மூலம் அவர்கள் அடையும் சிறு சந்தோஷம்தான் அவர்களுக்கு பெரு வெகுமதியாக காணப்படுகின்றது. உண்மையில் இன்று இந்த 6 மாணவ செல்வங்களும் 3A சித்திகளை பெற்று இந்த பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் பெரும் ஒரு புகழை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி ஏனைய மாணவ செல்வங்களும் 135 மாணவர்களில் 94 மாணவர்கள் சித்தி பெற்று இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். உண்மையில் அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன்தான் இன்று அவர்கள் இந்த நற்சான்றிதழை பெற்றிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த ஊக்கப்படுத்தலும் பாராட்டுதலையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய மாணவ செல்வங்களும் இதனை நன்கு அவதானித்து உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் புடம்போடுவதற்கான நல்ல தருணம் இது. இந்த நிகழ்வை திறம்பட செய்வதற்கு தனது முழுமையான ஒத்தாசை வழங்கிய எமது கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கும், எமது துடிப்பான தன்னுடைய சேவைகளை இந்த கல்லூரியிலே வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது முருகப்பெருமானுக்கும் இந்த சபையிலே முதலாவது நன்றியுரையை கூறியவனாக அடுத்த நன்றிக்கு எமது பாடசாலை மேம்பாட்டு திட்ட இணைப்பாளரும் எமது வலயத்தின் பிரதிக்கல்வி பணிப்பாளருமான திருமதி எஸ் சுதாகரன் அம்மணி அவர்களுக்கும், இந்த பாடசாலையின் துடிப்பான ஒரு செயலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற செயலாளர் அவர்களுக்கும், பழைய மாணவ சங்க செயலாளர் உறுப்பினர்கள்
அனைவருக்கும் இந்த கல்லூரியின் சார்பாக, கல்லூரி சமூகம் சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், என் பேர் மதுமிதா. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற காபோத உயர்தர பரீட்சையில நான் 3 பாடங்கள்லையும் வெற்றி பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கேன். இதன் அடிப்படையில என்ன கற்பிக்கிறதுக்கு அயராது உழைத்த இப்பாடசாலை ஆசிரியர்கள், தரிசன பாடசாலை ஆசிரியர்கள், எனது பெற்றோர்கள் எல்லாரும் தான் நான் 3 பாடத்திலையும் பாஸ் பண்றதுக்கு காரணம். இதன் அடிப்படையில ஏனையவர்களும் என்னை மாதிரி சித்தி பெற்ற பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்றேன். நன்றி. வணக்கம், நான் பொனிப்பா சதீஷ்கா. நான் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் காபோத பொதுத்தர பரீட்சையில் வர்த்தகத்துறையில் 3A சித்திகளை பெற்று மாவட்டத்தில் 35வது நிலை அடைந்துள்ளேன். இதற்காக எனக்கு உதவி புரிந்த எனது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர் மற்றும் பாடசாலை சமூகம் மற்றும் என் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்வரன் ஹம்சிகா. நான் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் கல்வி கற்ற நான் 2025ஆம் ஆண்டு காபோத உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் தோற்றி 3A சித்தி அடைந்திருக்கேன். பல்கலைக்கழகத்தில் தெரிவாகி இருக்கேன். என்னுடைய லட்சியம் சட்டத்தரணி ஆகணும்ன்றது. இதற்கு உதவி செய்த என்னுடைய பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யோகேஸ்வரன் லத்திகா. நான் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் கல்வியை கற்று காபோத உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை கலைப்பிரிவில் 3A சித்திகளை பெற்று 139வது மாவட்ட ரீதியாக ரேங்கை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளேன். இதற்கு உறுதுணையாக இருந்த எனது பாடசாலை சமூகம் மற்றும் எனது பெற்றோர்களுக்கும் என் சக ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நான் பரமானந்தம் ஜஸ்மி. நான் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் கலைத்துறையில் 3A சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கிறேன். எனக்கு இதுக்கு முழுமையாக உதவி செய்த எனது பாடசாலை சமூகத்திற்கும் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும், அத்துடன் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த உயர்தர பரீட்சையில சித்தி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உதயரஞ்சன் லிதிஷிகா. விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் காப்போத உயர்தர பரீட்சையில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் 3A சித்தியையும் மாவட்ட மட்டத்தில் 16வது இடத்தையும் எடுத்து சித்தியடைந்துள்ளேன். எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர், ஆசிரியர், சக மாணவர்களுக்கும் பாடசாலை அதிபருக்கும் நன்றிகள். விவேகானந்தா மகளிர் கல்லூரியுடைய உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று எமது கல்லூரியினிலே எமது ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர்கள் மற்றும் வலய கல்வி அலுவலக அனுசரணையுடன் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இம்முறை 2025ஆம் ஆண்டு பெறுபவர்களின் அடிப்படையிலே எமது கல்லூரியிலே விஞ்ஞான பிரிவிலே கற்கின்ற ஏரம்பமூர்த்தி அக்சானி என்ற மாணவர் மாவட்ட மட்டத்திலே 101வது இடத்தை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமையை சேர்த்து தந்துள்ளார். 2A தர சித்திகளையும் 1 B தர சித்திகளையும் பெற்றுள்ளார். கணித பிரிவிலே உதயரஞ்சன் லதுர்சிகா என்ற மாணவி மாவட்ட மட்டத்திலே 16வது இடத்தை பெற்று எமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்து பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வர்த்தக பிரிவை பொறுத்தவரையிலே P. சதீஷ்கா என்ற மாணவி மாவட்ட மட்டத்திலே 35வது இடத்தை பெற்று எமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கலைத்துறையிலே 4 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்றுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே தயாபரன் துரிஸ்கா என்ற மாணவி 45வது இடத்தினையும், சுரேஷ்கரன் கம்சிதா என்ற மாணவி 48வது இடத்தினையும், பரமநாதன் ஜஸ்மி அவர்கள் 107வது இடத்தை பெற்று 4வது இடத்திலேயும், விக்னேஸ்வரன் லதிஸ்கா அவர்கள் 109வது மாவட்ட மட்டத்திலே 139வது இடத்தை பெற்று எமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு எமது கல்லூரியின் சார்பாக மொத்தமாக வந்து 135 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். அவர்களிலே 94 மாணவர்கள் சித்தி பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதியை பெற்றுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே விஞ்ஞான பிரிவிலே 40 மாணவர்களில் 26 மாணவர்களாகவும் அதில் சித்தி வீதம் வந்து 65 வீதமாக காணப்படுகின்றது. கணியத்துறையிலே 15 மாணவர்கள் தோற்றி 7 மாணவர்கள் சித்தி அடைந்துள்ளார்கள். சித்தி வீதம் 47 வீதமாக காணப்படுகின்றது. நான் ஸ்ட்ரீம் அதாவது ஏனைய துறைகளிலே வந்து ஒரு மாணவர் தோற்றி 100 வீத சித்தியை எமது கல்லூரிக்கு பெற்று தந்துள்ளார். வர்த்தக பிரிவிலே வந்து 24 மாணவர்கள் தோற்றி 17 மாணவர்கள் சித்தி பெற்று 71 வீத பெறுபேறு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கலைத்துறையிலே 55 மாணவர்கள் தோற்றி 43 மாணவர்கள் சித்தி அடைந்து மொத்தமாக 78 வீத சித்தியை எமது கல்லூரிக்கு பெற்று தந்துள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக 94 மாணவர்கள் சித்தி அடைந்து 70 வீத சித்தியை எமது கல்லூரிக்கு பெற்று தந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இந்த வெற்றிக்கு எமது மட்டக்களப்பு வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீ ரவி சார் அவர்களும், முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான எமது வலய பிரதிநிதியாக முன்னர் கடமையாற்றிய கோதாசன் சார் மற்றும் எமது தற்போதைய பாடசாலையினுடைய வலய பிரதிநிதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திருமதி சவுந்தலாதேவி அம்மணி அவர்கள் மற்றும் எமது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர் சங்கத்தினர், எமது ஆசிரியர் குழாம் அனைவருக்கும் இந்த வெற்றிக்கு பங்குதாரர்களாக இருக்கின்ற அதே வேளையில் எமது முன்னாள் அதிபர் அவர்களும் இந்த வெற்றிக்கு பல்வேறு அடிப்படை அத்திவாரங்களை இட்டு தொடர்ச்சியாக அந்த மாணவர்களை வழிப்படுத்திய பெருமைக்குரியவர். அந்த அடிப்படையிலே அவருக்கும் இந்த வேளையிலே நான் பாடசாலையின் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரும் காலங்களிலும் இவ்வாறாக பல்வேறு சாதனைகளை படைப்பதற்கு எமது வலய கல்வி அலுவலகம் எமக்கு பக்கபலமாக இருந்து செயற்படும் என்பதை எவ்வித ஐயமும் இல்லை. அதுபோலவே எமது பாடசாலை சமூகத்தினரும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்து மேலும் எமது கல்லூரி மாணவிகள் சாதனை படைப்பதற்கான களத்தை அமைத்து கொடுப்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த அடிப்படையிலே இந்த பெருமையை பெற்றுத்தந்த இறைவனுக்கும் பாடசாலை சமூகத்தினருக்கும் எமது ஆசிரியர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவிப்பதில் இந்த நிகழ்வுகளுக்கு ஒளிப்பதிவை வழங்கி இந்த செய்தியை உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற தென்றல் செய்தி மற்றும் பட்டி நியூஸ் மீடியா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.